விருப்பங்களை மட்டுமல்ல, வேண்டிய நல்ல விருப்பங்களையும் உண்டாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு போதகர் ஒரு சபையில் கூட உள்ளவங்க அந்த முக்கியமானவர்கள்ட்ட கேட்டார், பர்சன் நம்ம சபையில் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு வரவங்க மட்டும் இருங்க, பாக்கி வரல குடும்பத்தில் மோனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள்லாம் வரணும்னு கட்டாயம் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து அப்படி சபையை மாற்றிக்கிட்டா என்ன அப்படின்னு யோசித்தார். நான் சொல்லி புரியுதா? பொதுவாக இப்போ நம்ம சபையில் பல குடும்பங்கள் வராங்க. குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பார், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அல்லது கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கும். அப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களை மாத்திரம் அந்த காலத்து போல் சபையில் வச்சுக்கிடுவோம் மெம்பரா. மற்றவங்கள ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்கள நீங்கள் வேற எங்கேயா போங்கன்னு சொல்லுவோமா, ரட்சிக்கப்பட்டவர் வாங்கன்னு சொல்லுவோமா அப்படின்னு ஒரு பாஸ்டர் சபையில் யோசித்தாரோம். இது ரீசெண்டாக ஒரு இடத்துல நடந்தது. அப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஆட்கள் வருது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு ஆட்கள் இங்கே வருது நல்லா பிடிக்குது, அதை விட ஆட்கள் பரலோகத்துக்கு போகணுன்னு ரொம்ப பிடிக்குது, அதனால தான் சொல்கிறேன்னு சொன்னாராம். ஆனாலும் அவருடைய அந்த கருத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கல. நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் நாம் அந்த போதவருடைய உள்ளத்தில் என்ன இருந்தோ தெரியல, அதில் உள்ள சரியான ஒரு அவருடைய பாரத்திற்கு நாம் லக்காகி இருப்போமானால் அது நல்லது. ஆலயத்தில் வந்து நானும் எங்கள் அம்மா வராங்க அதனால் நான் வரேன் அப்படி இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு வரேங்க, நான் இயேசுடைய ரட்சிப்பு பெற்றிருக்கேங்க அப்படின்னு உள்ள சாட்சியோட மனசாட்சியோட வரக்கூடியதான் உண்மையான விசுவாசிகள். அதெல்லாம் மற்றெல்லாம் ஒரு கதிரில் கூலங்கள் இருக்கலாம் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி கூலங்களை நல்ல பாஸ்டர்மார் வைப்பாங்க. ஏன்னு தெரியுமா? வருமானங்கள் வரும்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எல்லோரும், நான் எதுக்கு சொல்கிறேன், அந்த பாஸ்டர் சொன்னது கேட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் யாராக இருந்தாலும் முழு குடும்பமும் ரட்சிப்புக்கு நீங்கள் கடந்து வாங்க. அந்த சோதம் குமாரா நீங்கள் குடும்பமாக போல் சொன்னாங்க. இந்த அம்மா நம்ம இது யோசுவா காலத்தில் வீட்டாரை கொண்டு அந்த கூட்டுக்குள்ள போய் சோப்பு நிலை கட்டி போடு, எல்லாம் வீட்டாரும் குடும்பம் முக்கியப்படுத்தப்படுகிறது. கவலையற்று போமானா என்ன செய்வோம்? நீங்களும் ஜாக்கிரதையாக குடும்பத்துக்காக ஜெபி, முழு குடும்பத்தில் உள்ள சகலருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டாம், நீங்கள் தேவனை மாத்திரம் திருப்திப்படுத்துங்க. மனுஷனால் நீங்கள் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தேவனால் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் ரைட். ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மாண்டி தேஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? மாண்டி தேஸ்டே அண்ணன் கேள்விப்பட்டிருப்பார், சிஎஸ்ஐ பாயிரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது நல்ல வார்த்தை. அது முன்ன சொல்ல மாண்டி தேஸ்டே. ஆமாம், அந்த மாண்டி அப்படின்னா என்னென்னா MAUNDY மாண்டி. அது லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா கவனன்ட், உடன்படிக்கை. அல்லேலூயா, உடன்படிக்கை. நல்ல கவனிக்க, சுருக்கம் படிச்சிருவேன். நீங்கள் கவனிக்கலன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதான் மாண்டி தேசினா உடன்படிக்கையின் வியாழன். இந்த வியாழன் ராத்திரியிலேருந்து இது ஆரம்பமாகிடுது. எப்போ ஆரம்பமாகிடுதுன்னா அந்த பெத்தானியிலேருந்து எங்கே வராரு? எருசலேமுக்கு வராரு. கர்த்தருடைய பந்தி அங்கே ஆயத்தமாகுது. கர்த்தருடைய பந்தியோட கதை முடிஞ்சாச்சு. புரிஞ்சுடுங்க, கர்த்தருடைய பந்தி நடத்தினார்ல, அதோடு அவருடைய காரியம் முடிஞ்சாச்சு. முடிந்ததுன்னு சொல்லியாச்சு. ஆமாம், வேதம் முடிந்ததுன்னு நமக்கு சொல்லியாச்சு. ஆனால் சில தொடர்ச்சி இருந்து அந்த கடைசியில் இது வார்த்தை கூட அந்த தாகமாக இருக்கிறேன் உள்ள வார்த்தையை யார் பேசுகிறேன்? தம்பி பேசுகிறேன், ஜெயன் தம்பி. ஆமாம், அதில் அருமையான இது பல கருத்தில் சொன்னாங்க. அந்த தாகமாக இருக்கிறேன் உள்ள வார்த்தையில் வாசிக்கும்போது அது எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பின்பவர் எல்லாம் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, எல்லாம் முடிஞ்சாச்சு, தாகமாக இருக்கிறேன் அப்படி கேட்டார். அவருக்கு சரீர தாகம் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா கெப்சவனே ஜபம், அதில் இருந்தே தண்ணியெல்லாம் போயாச்சு, குடிக்கலை, ஒன் பண்ணலை, அது இருந்திருக்கும். ஆனால் அவர் எதை கேட்டார்னு தான் பிரச்சனை. தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டாரா, இல்லை அவருடைய ஆத்ம தாகத்தை கேட்டாரா? அப்படின்னா ஆத்ம தாகத்தை கேட்டார். தம்பி பேசியிருக்கும் போது எனக்கு எண்ணம் டப்புன்னு இன்னொன்று ஓடிச்சு. அந்த சில நட்சத்திரங்கள் மின்னி வரும்ல, அப்படி அது எதுனா அந்த சமாரியா ஸ்ட்ரீட்டை அப்படி பொதுவாக சொல்லுவாங்க. அதை தம்பி சொல்லலை, இல்லை தம்பி சொல்லலை. அதை அவன் எனக்கு சமாரியா ஸ்ட்ரீட்டை நான் போயிட்டேன். சமாரி ஸ்ட்ரீட்டை ஆண்டவர் என்ன கேட்டார்? தாகத்துக்கு
வேற எங்கே அப்படி ரொம்ப கேட்ட மாதிரி தெரியல. அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. தாவளெல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மாட்ட தாகத்துக்கு தான்னு கேட்டார். அவர் தண்ணீர் குடித்தாரா? இல்லை. பிறகு ஏன் கேட்டார்? அது யார்கிட்ட கேட்டார்? அல்லேலூயா. அந்த அம்மாட்ட கேட்டார். சமாரியா ஸ்ட்ரீட் இல்லையா? ஆமாம், சமாரியா ஸ்ட்ரீட். அந்த அம்மாட்ட என்ன சொன்னார்? எல்லாம் முடிஞ்சிட்டு அவள் கொஞ்சம் ஞானெல்லாம் பேசினா. நான் இன்னாரு, நீங்கள் இன்னாரு, எப்படி கேட்கலாம் எல்லாம் சொன்னான். அந்த ஜாதி கொஞ்சம் அதெல்லாம் சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனை கூட்டுவாம்மா அப்படி சொன்னார். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு புருஷன் இல்லை. அப்போ சொன்னார், ஏம்மா நீ சொன்னது சரிதான். அதாவது இந்த அம்மா மாதிரிலாம் இல்லை, சாரி பண்ணிக்கவும், எல்லாருமே சிலமே ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அப்போ உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் இல்லை. நீ சொன்னதும் சரிதான். ஆண்டோடு எப்படி குற்றப்படுத்தல பற்றிலாம் அதுலேயும் குற்றப்படுத்தலை. எம்மா போய் சொல்கிறான், ஏன் அப்படி கேட்கல? நான் உன்னை கேட்டுருவோம். என்னம்மா போய் சொல்கிறேன், 5 பேரை வச்சுட்டு நீ இல்லைன்னு சொல்கிறீ அப்படி சொல்லிடுவோம். அவர் அந்த அம்மாவை குற்றப்படுத்தலை. நீ சொன்னது சரிதான் அம்மா, உனக்கு 5 பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ யாரும் இல்லை. அந்த அம்மாட்ட தான் என்ன கேட்டார்? தாகத்துக்கு தான் கேட்டார். அப்படிப்பட்ட அம்மா தான் நான் நினைக்கிறேன் தாகத்துக்கு தண்ணி. அவர் என்ன தாகத்துக்கு கேட்டார் அதை கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். ஆண்டவர் ஆளை கரெக்டாக காணாமல் கேட்க மாட்டார். ஒரு பரிசுத்தவன் வராருன்னா தாகத்தான்னு கேட்டால் அவன் கொடுப்பான்னு தெரியாது. தன்னை பரிசுத்தவான்னு சொல்லி கொடுக்குற எவனையும் எப்படிச்சுவான்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மாட்ட தாகத்துக்கு தான் கேட்டோன்னே அவர் தண்ணி கொடுத்தாளா இல்லையான்னு உள்ள ஒரு கேள்வி இருக்கட்டும். ஆனால் இயேசுடைய தாகத்தை தீர்த்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. எப்படி? வாசிங்க ஒரு வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எவர்கள்? இந்த சமாரியா ஸ்திரீ இருக்கால, இவ போய் ஊரில் சொல்லிட்டான், நாம் கண்டேன் மேசியாவன்னு. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். நல்லா இருக்கா? அல்லேலூயா. அடுத்து 39வது வசனம் வாசிங்க. திருப்பியும் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியரில் அநேகர் வந்தாங்க, விசுவாசம் வச்சாங்க. புரியுதா? சரி, 40வது வருஷம் வாஸ்தா. ஐயோ நீங்க போயிடாதுங்க, 2 நாள் கூட தங்குங்க, எங்கிட்ட நீங்க இருக்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க இருங்க, எங்களோட இருங்க, உங்க வார்த்தை நாங்க கேட்கணும். ஏசப்பாக்கு தாகம் எவ்வளவு தீர்ந்திருக்கும். 41 வாசிங்க. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி இன்னும் அநேகர் விசுவாசித்து அங்க வந்தாங்க. ஏசப்பா பார்த்த உடனே இங்க வந்து பார்த்தாங்க. பிறகு அந்த அம்மாட்ட சொல்றாங்க, ஏமா நீ சொன்ன எல்லாம் சரி, ஆனா நீ சொன்ன நாள்ல நாங்க போய் பார்த்து எல்லாம் பார்த்துட்டோம். அதுல நல்ல குறிப்பு இருக்கு. சொன்ன அந்த அம்மாவை பிடிச்சி அங்க பெரிய பாஸ்டராக்கல, இவர் தான் எங்க தீர்க்கதரிசின்னு சொல்லல, இதுதான் எங்க சபையில பெரிய போதகர் அப்படின்லாம் மூப்பர் அதெல்லாம் சொல்லல. பிஷப்பு இவெல்லாம் பிஷப்போட வேற இருக்கு, எப்படி டாக்டர் அப்படின்லாம் அப்படியெல்லாம் சொல்லல. ஏமா நீங்க சொன்னனால இல்லை, நாங்க நேரடியா வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இயேசு நானோ யாரோ சொல்வதனால் சொல்லணும், அவ போய் சொன்னனால தான் வந்தாங்க. சொல்வதனால் மாத்திரமல்ல, அந்த நபரால் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசிக்கிறவர்களாக அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய தாகம் தீர்ந்திருக்குமா தீர்ந்திருக்காதா? அவ்வளோ ஒரு சரியில்லாத அம்மான்னு நமக்கு தோணுது. ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தையில் ஆட்கள் வந்துகிட்டே இருக்கு பாருங்க, தாகம் தீர்க்கப்படுது. அதுதாங்க அல்லேலூயா. நாம் இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுவது நல்லது. ஏசாயா 53 அந்த கடைசி 2 வசனத்தை வாசித்தா, அவர் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு எழுதியிருக்கும். அவர் திருப்தி எப்போ வருது? தாகத்துக்கு திருப்தி ஆத்ம வருத்தத்தின் பலன்.
ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுடைய தாகம் தீரும். நாம் ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, இல்லை தாகத்தை அதிகரிக்க செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தால் அது நல்லது. தொடர்ந்து இந்த வேளையில் அந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து ஒரு சின்ன குறிப்புகளை மாத்திரம் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அதை நான் ஆரம்பித்தேன். அந்த மாண்டி தேர்ஸ்டே உடன்படிக்கை கவனிங்க. ஏற்கனவே இந்த பஸ்கா எதுக்கு அடையாளம் என்ன, அதாவது இதை நினைவுறும்படி தலைமுறையாக நீங்கள் செய்யணும்னு கர்த்தர் மோசைகிட்ட சொன்னார், மோசே ஜனங்கள்கிட்ட சொன்னார். அதன்படி தான் ஜனங்கள் ஆசரிச்சுட்டு வராங்க. முக்கியமான பண்டிகை. அவர்கள் எழுத்தில் அடிமையிலாக இருந்தபோது அவர்களை விடுவிக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த நாள் இரவில் மோசே மூலம் ஆண்டவர் சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. சரியான ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், அதில் என்ன நொண்டி இண்டி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒன்று ஏற்றபடி தெரிந்து கொள்ளுங்க. அதை அடித்து எல்லாம் கரெக்டாக ரெடியாக இருந்து அடித்து நீங்கள் அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், நிலக்கால்களில் உங்கள் வீட்டு நிலக்கால் அதில் நீங்கள் பூசிடுங்க. ராத்திரி நான் கடந்து போவேன், ரத்தம் இல்லாததெல்லாம் காலி பண்ணி, ரத்தம் இல்லாத வீட்டில் எல்லாம் தலைப்பிள்ளைகளை என்ன செய்வேன், காலி பண்ணிடுவேன். ரைட். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு ஆட்டுக்குட்டி அந்த குடும்பத்திற்காக அடிக்கப்பட்டது. பரத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கினான். அவன் மற்ற எல்லா குடும்பங்களிலும் எல்லா வீடுகளிலும் உள்ள தலைச்சன்களை மூத்த பிள்ளைய அவன் கொன்றான். எல்லாத்திலுமே விடுதலை உண்டானது. எகிப்து தேச ராஜா முதல் சகலரும் தலைச்சன்களை கொன்று அங்கே அடிமையாக இருந்த தன் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் விடுவிக்கிறார். வந்தார்கள், சுதந்திரித்தார்கள், ஆலயங்களை ஆராதனைகளை ஏற்படுத்தினார்கள், ஆலயங்களை கட்டினார்கள். இப்பொழுது எங்கே போய்கொண்டிருக்கிறார் தெரியல. அந்த முறைமைகளை கவனிங்க, முற்றுமாய் மாற்றும்படி, அதை கிழித்தறியும்படி, புதிதாக ஒரு முறைமையை உருவாக்கும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவர் மரிக்கும் வரை அவர் பேசினார். அதை அன்றைய அந்த யூத சனகரி சங்கம், அந்த தேவாலயம் அதை அறிந்துதான் அவரை கொலை செய்ய தீர்மானித்தது. ஏன் அன்றைய தேவாலய தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய தீர்மானிக்க வேண்டும்? இவர் நம்முடைய யூத பாரம்பரியத்திற்கு, மோசையின் முறைமைகளுக்கு இவர் எதிராக பேசுகிறார், ஆகவே இவர் கொல்லப்பட வேண்டும். அதுதான் அவர்கள் தீர்மானம். ஆனால் இயேசுவோ எதற்கு வந்தார்? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க அவர் வந்தார். மோசையுடைய பிரமாணத்தின் மூலம், அந்த எழுத்திலிருந்து அந்த விடுதலை மூலம் எப்படி தேவ சித்தம் நடைபெறவில்லையோ, அந்த இழந்து போன அந்த சித்தத்தை மீண்டும் உலகத்திலே ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தும்படி தேவனாய் கர்த்தர் இன்னொரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அது ஒரு திட்டம், அது உலக பிரகாரமான சரீர பிரகாரமான ஒரு திட்டம். அது தோற்று போனபடினாலே, நியாய பிரமாணம் எதை செய்யாதபடினாலே அவர் அடுத்த பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார். அன்று ஒரு பலியினால தலைச்சன் எழுத்தில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் உள்ள அந்த தலைச்சன் சங்காரத்தினாலே ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இரண்டாவது பிரமாணம் வித்தியாசம். தேவனாய் கர்த்தர் தம்முடைய தலைச்சன் ஒரே புதல்வனை பூமியிலே அனுப்பி அவரை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜனங்களை விடுவிக்கிறார். எகிப்திலே அடிமையாக இருந்த போது அந்த வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனால் இங்கோ தேவனாய் கர்த்தர் தம்முடைய குமாரனை ஒரு பலியாக தலைச்சன் தலைப்பிள்ளை அனுப்புறார் பாருங்க. அங்கே எகிப்தில் உள்ள எல்லா மற்ற ஜனங்களை கொண்டார்கள். ஆனால் இங்கு தேவன் தம்முடைய குமாரனை ஒரு வீட்டிலிருந்து வருவது அல்ல, தன்னுடைய மூத்த குமாரனை, முதல் குமாரனை, முதலும் முடியுமான ஒரே குமாரனை பலியாக அனுப்பி புதிய அந்த உடன்படிக்கையை தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதுதான் அந்த பஸ்கா உள்ள மாற்றம். அதுவரை பஸ்கா அவர்கள் ஆசரிக்கும் போது அவர்கள் பின்னோக்கி பார்த்தார்கள். சுமார் 1700 வருஷத்துக்கு நாம அடிமையா இருந்தோம். அப்ப மோசே மூலம் இப்படி கொடுக்கப்பட்டு அவங்க எல்லாம் செய்தாங்க, இதே போல செய்தாங்க, விடுதலை உண்டானது. இன்று நாம் அதை செய்கிறோம், அதனால நமக்கு விடுதலை என்று அதை நினைவு கூர்ந்தார்கள். அதை நினைவு கூறும்படி வேதத்திலே மோசே மூலம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இயேசு அதை ஆசரிக்கிறார்.
அது நடுவே அவர் அப்பத்தை எடுத்து அவர் ரசத்தை எடுத்து ஒரு புதிய பிரமாணத்தை உடன்படிக்கையை அதாவது மாண்டி ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் அப்பத்தை எடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது ஆட்டுக்குட்டியின் சரீரம் அல்ல, இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அல்ல. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய சரீரம் அல்ல. உலகை உருவாக்கி உங்களை உருவாக்கி இதுவரையிலும் பாவங்களை எல்லாம் புறத்து மன்னித்து இன்னமும் பரலோகத்தை உங்களை நம்பி ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற தேவாதி தேவனுடைய ஏககுமாரனுடைய சரீரம். புதிய உடன்படிக்கை. அதான் சொல்றாரு, நான் புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பழையதை அழித்து போட்டார். அது நல்லதுதான், அது மாம்ச சம்பந்தமான கட்டளை தான். ஆனால் பத்தல, அது கிரியை செய்யல. புதிய உடன்படிக்கை. பழையதை முடிச்சிட்டேன். இது என்னுடைய சரீரம், ஆட்டுக்குட்டியின் சரீரம் அல்ல. எழுத்துள்ள தலைச்சனுடைய சரீரம் அல்ல. இது ஆட்டுக்குட்டியின் சரீரம், என்னுடைய சரீரம், தேவகுமாரனாகிய என்னுடைய சரீரம். இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கை. நீங்க முன்னால முன்பு பின்னால பாப்பீங்க எல்லாம் மோச காலத்தை. இனி பின்னால பார்க்காதுங்க, முன்னால பாருங்க. இன்று நீங்கள் முதல்ல அதுதான் ஆசரிச்சாங்க. அப்பொழுது ஒரு அப்பத்தை எடுத்து இடையில அந்த பந்திகை நடுவில் எடுக்கிறாரு. அதுதான் தொடர்ந்து வருது. அந்த காலத்தின் நடுவில் இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதனுடைய பழைய வாழ்க்கையை தொடர்கிறது, பாவ வாழ்க்கை தான் தொடர்கிறது. ஆனால் ஒரு நாளில் அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடர்ச்சி அவசியமா இருக்கிறது. அதை இயேசு அன்றே ஏற்படுத்தி விட்டார். அதுதான் அங்கே அவர் சுட்டிக்காட்டுகிறார். இன்று நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்று ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை அந்த நிலைக்காலிலே பூசினார்கள். அந்த வீட்டை ரட்சித்தது. இன்றோ இயேசுவின் இரத்தம் அந்த பூமியில சிந்தினது. அது பூமியில் அனைத்து மக்களையும் ரட்சிக்க அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரு மாறாத பிரமாணத்தை, புதிய ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். அவர் தன்னுடைய சரீரத்தின் மூலம் அதை ஏற்படுத்தினபடினாலே, தன்னுடைய சரீரத்தை பலியாக்கி ஏற்படுத்தினபடினாலே, அதன் மேல் அதிகாரம் உள்ள அதை கேள்வி கேட்க, அதை முறிக்க மறைக்க வேற எதற்கும் அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. இயேசு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று சொல்கிறோம். நான் இப்படி சொல்லுவேன், இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை, இயேசு சிலுவையிலே ஜெயித்தார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. இதை நம்புகிற எந்த ஒரு மனிதனும் அவன் வாழ்க்கையில ஜெயிக்கிற மனிதனா இருக்கான். நீ இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் சரி, ராஜாவா இருக்கலாம் அல்லது யாரா இருக்கலாம், நோ நத்திங். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் உறுதியை உள்ளத்திலே கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறேன், மனசாட்சியாய் வாழ்கிறேன் என்ற நிச்சயம் உள்ளவனாக இருந்தால் மாத்திரமே நீ ஒரு மனிதன். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து உனக்காக இவ்வளவு வெளிப்படையாய் உலகத்தில் வந்து தன்னையே பலியாக்கி உன்னை வாழ வைத்த பின்பு நீ அவரை அறியாதிருப்பாயானால் அது எவ்வளவு பெரிய குற்றம். உன்னை பெற்ற தாயை நீ மறப்பதில்லை. உனக்கு உன்னை வளர்த்த தாப்பை எவ்வளவு தப்பு சேர்ந்தாலும் நீ என்ன மறக்கிறது இல்லை. தாங்கி பிடிப்ப, தூக்கி பிடிப்ப. உன் உற்றார, உன் ஜாதியார, உன் ஜனத்தார, உன் சபையார, ஊரார யாரை நீ என்ன விடுகிறதில்லை. ஆனால் நீ விட்டு விட்ட ஒரே ஒருவர் இயேசுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இயேசு ஏனது பழையதை முடித்தார், அவர் இன்னொன்று செய்தார். பழைய நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். பழையதை முடித்தார், இன்னொன்றை செய்தார் என்றால் ஞாபகத்தை முடித்தார். அவர் இன்னொரு பிரமாணத்தை, புதிய பிரமாணத்தை கொடுத்தார் என்றால் ஆவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம். அது என்ன, எப்படி புரியுதா உங்களுக்கு? புரிய சின்ன ஒரு காரியம் சொல்லிடுறேன். பழைய பிரமாணத்தில் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்தா குற்றம். அவனை ஏசலாம். சார், தேவனை கொலை செய்தா குற்றம். நான் ஏசத்தான் செய்தேன், அடிக்கத்தான் செய்தேன், 2 அடி கொடுத்தேன். கொலை செய்யான்னு சொல்லியிருக்கு, வேற சொல்லியிருக்கு, இருக்கட்டும். அப்படி புதிய ஏற்பாட்டில் சகோதரனை வீணன்னு நீ சொன்னியா, ஒரு வார்த்தை சொன்னியா, முடிஞ்சு போச்சு. அதே நீ கொலை எப்படி பழைய காலத்தில் செய்தியோ இப்போ கொலை செய்ய வேண்டாம். ஒரு வார்த்தை, மூடனே, இது வீணனே,
சொல்லாத, மூடனேன்னு சொல்லாத, விடுனேன்னு சொல்லாத, அதை மாற்றுகிறார். சரி, அதை இப்படி சொல்றாரு, கொஞ்சம் என்ன கொஞ்சம் விளக்கம். விபச்சாரம் செய்யாதிருப்பாக புலர் பண்ணல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லைன்னு உள்ளவங்களை பார்த்தா பழைய ஏற்பாடு விபச்சாரம் செய்யாதிருப்பாக. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை சொன்னார் அழகா, ஒரு ஸ்திரியை இச்சோடு பார்த்தால் போச்சுப்பா தம்பி ஜாக்கிரதை. இதுதான் பழையதை முடித்தார். இதனாலதான் அந்த சபை தலைமைத்துவங்கள் இயேசுவை எதிர்த்தார்கள், கொல்ல நினைத்தார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் அநேக சபை தலைவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணத்தை எதிர்க்கிறார்கள், அதை நிராகரிக்கிறார்கள். ஆகையினால் தான் சமுதாயத்திற்குள்ளும் அரசாங்கத்துக்குள்ளும் அதிகாரிகளுக்குள்ளும் அரசியலுக்குள்ளும் தலையை நுழைத்து சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தின போது அந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் எல்லா அதிகாரத்தையும் எல்லா பாவத்தின் வல்லமையையும் மேற்கொள்கிற விடுதலையை இயேசு ஜனங்களுக்கு நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு பின்பு ஏன் ஒருவன் அரசாங்கத்துக்கு அடிமையா போகணும், அரசியலுக்கு அடிமையா போகணும்? நன்மையா இருக்கணும், அது வேற. அவனுக்கு கூட போகாத, துணையா இருக்காத, இயேசுவோடு இருக்க வேண்டிய நீ உலகத்தில் எந்த காரியத்தோடும் இணைந்து இருக்காது. ஜாதி வரி உள்ளவனா ஏன் நிக்கிற? மத வரி உள்ளவனா ஏன் நிக்கிற? இயேசுவை எல்லாருக்கும் வந்து உன்னையும் என்னை விடுவித்திருக்கிறார். இதிலிருந்து விடுபட்டவனே அவனே கிறிஸ்தவன். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் தைரியமா இயேசுவோடு செல்வான். இல்லைன்னா இல்லைங்க. இயேசுடைய வருகை மிக சமீபம். படிச்சிருக்கவங்க எல்லாம் 4 டாக்டரேட் எடுத்திருக்கேன், வருகையில் போயிடலாமா? நான் எங்க ஊருக்கு போனா ஊரே என்ன வரவேற்கும், வருகையில் போயிடலாமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கட்டுப்போறவர்களுக்கு எப்படி இருக்கு? ஏன் பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாரு? நான் சிலுவை கொடுத்து பேசுறேன். I preach Christ who crucified. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு குறித்து யாரும் பேசுறாங்க, எவ்வளவு பேசுறாங்க. He is the universal God. சாத்தானை ஜெயித்தவரும் உலகத்தில் மாத்திரம் தான் தெய்வம், அவர் தான் பேசணும். அல்லேலூயா, அவர் தான் பேசுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட எவனும் அவரை பேச அதிகாரம் உள்ளவனும் உரிமைப்பட்டவனுமா இருக்கிறான். அல்லேலூயா. உள்ளத்தில் அறியாதவன் பேச முடியாது. இன்னைக்கு பல இடங்களில் ஒத்து போறாங்கன்னா உள்ளத்தில் இல்லை. உள்ளத்தில் இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படிங்க வரும்? வராது. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல கிறிஸ்தவம், உலகத்தில் சாவதற்காகவே கிறிஸ்தவம். வேதம் அதைத்தான் சொல்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல, உலகத்தில் மரித்தாலும் உன்னதத்திலே வாழ்க்கை தருகிற அதுதான் கிறிஸ்தவங்க. அதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை இந்த உலகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் தரலாம், ஆனால் புதிய இயேசு கிறிஸ்துவோ உன்னதத்திலே என்றைக்கும் அவரோடு கூட வாழ்கிற அந்த சுதந்திரத்தை அவர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இயேசு கிறிஸ்து? மெய்யான மனிதன், மெய்யான தெய்வம். மெய்யான மனிதன், மெய்யான தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து. உன்னையும் என்னையும் மெய்யான மனிதன், மெய்யான தெய்வம் என்ற அந்த இணைப்பில், அப்படிப்பட்ட இணைப்போடு அவரோடு இருக்க அவர் விரும்பினார். அதனால் தான் அப்படி தன்னுடைய தந்தைக்குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். ஏதேனில் இயேசு கிறிஸ்து, ஏதேனில் தேவன் மனிதனோடு உடன் சேர்த்து வாழ விரும்பினார். தன்னுடைய குமாரனை மெய்யான தேவன் மெய்யான மனிதன் என்ற அந்த அமைப்பில் அவர் அனுப்பினார். நம்மை அப்படியே மாற்ற அவர் சித்தம் கொண்டார், அதை செயல்படுத்தி இருக்கிறார். சாத்தான் என்ன பண்ணா? ஏதேனில் ஒரு அழகான மரம், ஒரு அழகான பழம், அது காட்டில் அப்படி ஆடி ஆடி இருக்கு. அது ஏவோடைய கண்களை கவர்ந்தது, புசிச்சிட்டான். நான் நினைக்கிறேன் பரலோகம் அதிர்ந்த ஒரு காரியம் என்னன்னா, ஏவாள் பழத்தை சாப்பிட்ட அந்த நேரமாகத்தான் இருக்கும். அப்படியே செய்வதறியாது தீய்த்து நின்றிருக்குங்க. எல்லாத்தையும் படைத்து, உலகத்தையும் அண்ட சராசரிகளையும் படைத்து, எல்லாத்தையும் நிறைவாய் நல்லது கண்டு உன்னத்திலிருந்து தேவனாய் கர்த்தரும் தூதரும் பார்த்து கொண்டிருக்கும் போது எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதையே செய்துவிட்ட அந்த நேரத்தில் பரலோகம் அங்கே கலங்கி நின்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பழம்
ஒரு மரம், ஒரு பழம். சில நிழல்களை வேதத்தில் பார்க்கலாங்க, ஒரு அழகிய தோட்டம். ஆனால் இதை எப்படி இயேசு கிறிஸ்து அதை நிவர்த்தி பண்ணினார், அதை சரி பண்ணினார்? இங்க ஒரு அழகிய தோட்டம், இயேசு கிறிஸ்துவோ கெப்சமனே ஓட்டம். அந்த கெப்சமனே அர்த்தம் என்ன தெரியுமாங்க? செக் ஆட்டுகிற, எண்ணெய் ஆட்டுகிற செக்கு, கெத்சமீன். செக்கில் போட்டு, உங்களுக்கு தெரியாது செக்குனா, எங்களுக்கு தெரியும், ஊரில் எல்லாம் செக் உண்டு. அந்த செக்கை அப்படியே போட்டு எண்ணெய் ஆட்டுவாங்க. தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டும்போது அப்படியே எண்ணெய் வரும் தானா. எண்ணெய் ஆட்டுகிற செக்கு, அது மாதிரி தாங்க இயேசுடைய சரீரம் அங்கே எண்ணெய் புளியப்பட்டது. அந்த அம்மா சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டாங்க, டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இயேசு அது இதை சரி பண்ண இயேசுடைய சரீரம் அங்கே செக்கில் போடப்பட்ட அந்த தேங்காய் எண்ணெய் போல, தேங்காய் போல அங்கே ஆட்டப்பட்டது. ரத்தம் வேர்வையும் புறப்பட்டது, கொஞ்சம் கூட இல்லை. கெத்சமேன். அங்கே ஒரு பழம், மரத்தில் பழம். ஆண்டவர் இயேசுப்பா சொன்னார், சும்மா சொல்கிறேன், எனக்கு பழம் இல்லை, பழத்தை நான் என்ன பழத்தோடு நான் மல்லு கட்ட வரல, பழத்தை உண்டாக்கின மரம் இருக்குல்ல அதோட மல்லு கட்டுறேன். அதில் நின்று அதை ஜெயிப்பேன். அந்த மரத்தில் நின்று மரத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். சாத்தான் பயன்படுத்தின அந்த 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 மரத்தை அவர் மரத்தில் ஏறி அவர் ஜெயித்தார், பாவம் செய்யாமங்க. இப்படி எவ்வளோ சொல்லலாங்க. இவ்வளவு பாடுகளையும் பட்டு உனக்கும் எனக்கும் அவர் ரட்சிப்பை அவர் தந்திருக்கிறார். ஒரு புசிப்பு மூலம் சாத்தான் ஏவாளை அவஞ்சித்தான். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்னொரு புசிப்பு, இது உங்களுக்காக பிரிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். பழத்துக்கு கனினார் பாவியானா, தன்னுடைய சொந்த சரீரத்தை கொடுத்து இன்னொரு கனி, இன்னொரு புசிப்பு. அதனால அந்த பாவத்தை தொடச்சறிகிறாங்க. வேற மருந்து உலகத்தில் இல்லை. சாத்தான் ஏற்படுத்தின அந்த பாவத்தை களைந்தறிய வேறு மருந்து இல்லை, பரிகாரம் இல்லை. தன் சொந்த சரீரத்தை பலியாக்கி சிலுவையில் அந்த மரத்தை கொன்று சாபத்தின் ஆணி வேற அது எல்லாத்தையும் அடித்து முடித்து உலகளாவிய அளவிலே பாவத்தை ஜெயித்தார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நீ எவ்வளவு பாவியானாலும் சரி, எவ்வளவு பாவியானாலும் சரி, உன்னை ஏற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் அவர் மிகுந்த ஆவலுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தி அது பாவத்திலிருந்து விடுதலை. கர்த்தருடைய பந்தி பாவத்திலிருந்து விடுதலை. கர்த்தருடைய பந்தி டைமில் ஒருவன் போயிட்டான் தெரியுமா? யாரது? யூதாஸ் காரியத்து போய் சொல்லிட்டு போனான். பந்தி எடுத்தானா? பந்தி எடுத்தான். ஏசப்பாட்டம் வாங்கிட்டு போனான். சொல்லியே கொடுத்தாருங்க. நானான்னு கேட்டான். ஆமாம் நீ தான் சொல்லி கொடுத்தாரு. செய்ய வேண்டிய சீக்கிரம் ஜெயிப்பாங்க. எத்தனையோ நேரம் நேரடியாக நாம் உணர்த்தப்படவில்லையா? இருக்கட்டும், யூதாஸே விழுந்துட்டான், நம்ம ஏமாத்துறோம். எத்தனை தடவை நாம் உணர்த்தப்பட்டிருப்போம்.